ஹலோ அட்மைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து லவ் ஆஃப்டர் மேரேஜோட எபிசோட் 1. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். காலையில் ஆகுது. அப்போ பார்த்தா ஜிமின் வந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சோடனே அப்படியே பெட்லேருந்து கீழே இறங்கி போகிறான். அப்போ பார்த்தா அவனுக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்குது. உடனே வந்து அவன் வந்து பாத்ரூமுக்கு ஓடி போய் வாமிட் வந்து எடுக்கிறான். ஆனால் அவன் வந்து ஒன்றுமே சாப்பிட்ல. அவன் வயிறு மட்டும்தான் வலிக்குது. ஒரு வாமிட் வந்து ஒன்றுமே வெளியிலே வர மாட்டேங்குது. உடனே அது எல்லாம் முடிஞ்சோடனே கொஞ்சம் டயர்டாகி அப்படியே வந்து பெட்டில் வந்து உட்காட்றான். எனக்கு என்னாச்சு, ஏன் வந்து இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே ஃபோன் எடுக்க போகிறான். பக்கத்தில் வந்து காலண்டர் இருக்குது. பார்த்தா உடனே வந்து அவன் வந்து அப்படியே ஷாக் ஆகிடுறான். நம்ம பீரியட்ஸ் வரவே இல்லையே, லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே கன்ஃபியூஸாக உட்காந்துருக்கான். உடனே ஜிமின் வந்து டக்குன்னு ஃபோன் எடுத்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறான். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் என்னென்ன நடக்கும்னா, அப்போ பார்த்தா அவன் இப்படி ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ பார்த்தா அவன் என்னை வந்து ஒன்று பார்க்குறான், மார்னிங் சிக்னஸ்னு. உடனே வந்து அவன் அப்படியே ஷாக் ஆகிடான். உடனே ஜிமின் வந்து ரொம்ப பயந்துறான். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி அவனே சொல்லிவிட்டு, நம்ம எப்படி ப்ரெக்னென்ட் ஆக முடியும், அதெல்லாம் ஆயிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லிக்கிறான். ஆனால் நம்மளுக்கு டேட்டும் தள்ளி போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே டிப்ரெஷனில் வந்து உட்காந்துருக்கான். இல்லை, நம்ம கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து எந்திச்சு அப்படியே கீழே வரான். பார்த்தா வீட்டில் வந்து அப்படியே அமைதியாக இருக்குது. எல்லோரும் இன்னும் தூங்கிட்டுருக்காங்க. யாரும் வெளில வரல. உடனே வந்து யாருக்கும் தெரியாமல் அப்படியே வீட்டிலேருந்து வெளியில் போகிறான். வெளில போய் மெடிக்கல் ஷாப்பில் வந்து ப்ரெக்னென்சி கிட் வந்து வாங்குகிறான். உடனே அங்கே வந்து மெடிக்கல் ஷாப்பில் இருந்த ஆன்ட்டி வந்து ஜிமின்ட்ட வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து ஜிமின் வந்து ஆமான்னு சொல்கிறான். நீ கவலைப்படாத, ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி வந்து சிரிக்கிறாங்க. ஆனால் ஜிமினுக்கு வந்து அப்படி உள்ளுக்குள்ளே பயமாகவே இருக்குது. உடனே அவன் இப்படி வீட்டுக்கு வந்துடுறான். அப்படியே பாத்ரூமில் போய் அவன் வந்து செக் பண்ணுறான். அப்படியே பயந்துகிட்டே உட்காந்துருக்கான் ரிசல்ட்டுக்காண்டி. அப்போ பார்த்தா வந்து 2 கோடு வருது. 2 கோடு வந்தோடனே ஜிமின் வந்து அப்படி ரொம்ப பயந்து போயிடுறான். என்னது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து இருக்கான். அப்படி அவன் கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. உடனே வந்து அவன் டக்குன்னு வந்து அவன் ஃபோன் எடுத்து ஒரு நம்பருக்கு வந்து டயல் பண்ணுறான். அப்போ பார்த்தா அந்த பர்சன் வந்து அட்டன் பண்ணி ஹே பேபி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கத்தில் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து ஜிமின் வந்து இங்கே பயந்துட்டே யூங்கி அப்படின்னு சொல்கிறான். அவன் ஜிமின் பேசுகிறத பார்த்துட்டு யூங்கி வந்து எந்திச்சு உட்காந்துறான். பேபி என்னாச்சு, ஏன் நீ ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து கேட்குறான். இல்லை, நீ வந்து 10 மணிக்கு கேஃபேக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து அழுதுகிட்டே சொல்கிறான். உடனே வந்து யூங்கி வந்து ஏன் என்னாச்சு, நீ ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து கேட்குறான். நீ ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜிமின் வந்து நீ கேஃபேக்கு வா, நான் உன்கிட்ட நேரில் எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். உடனே வந்து யூங்கி வந்து சரி நான் வரேன், நீ ஃபஸ்ட்டு அழுகாத, நான் வந்து நேரில் பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி யூங்கி சொல்கிறான். உடனே வந்து ஜிமினும் சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அப்புறம் ஜிமின் வந்து கண்ணெலாம் தொடச்சிட்டு குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு கீழே வந்து வரான். நம்ஜுன் வந்து உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்கான். அப்புறம் வந்து ஜின் வந்து கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்ருக்கான். உடனே வந்து ஜிமின் வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். நம்ஜுன் வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே சொல்கிறான். உடனே வந்து ஜிமினும் சிரிச்சிட்டு வந்து ஜின்கிட்ட வந்து போகிறான். ஜிமின் உள்ளக்குள்ளே வரான். உள்ளக்குள்ளே வந்தோடனே ஜின் வந்து அப்படியே ஜிமினை பார்க்குறான். அப்படியே ஜிமினோட ஃபேஸையே பார்த்துட்ருக்கான். நீ ஓகேவா, நீ கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து பயந்துடுறான், தெரிஞ்சு போச்சு என்னமோன்னு. ஓகே தான், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின்னோ ஸ்மைல் பண்ணிவிட்டு விட்டுறான். அப்போ பார்த்தா ஜிமின் வந்து ஜின்னுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுல வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அப்போ எல்லா வேலையும் முடிஞ்சோடனே ஜின் வந்து ஜிமின்ட்டு வந்து சொல்கிறான், நீ போய் ஜங்குக்கை வந்து எழுப்பு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எழுப்ப வந்து ஜங்குக்கோட ரூமுக்கு போகிறான். ஜங்குக்கோட ரூமை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணோடனே ஜிமின் வந்து அப்படியே பெருமூச்சு விடுறான். ஏன்னா பிளாங்கெட்லாம் கீழே கிடக்குது. ஜங்குக்கு வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். ஸோ ஜிமின் வந்து உள்ளுக்குள்ளே போய் ஜங்குக்கோட பிளாங்கெட் எடுத்து பெட்டு மேலே போட்டுட்டு ஜங்குக்கை வந்து அப்படியே லைட்டாக ஜங்குக்கோட முதுகில் வந்து அப்படியே அடிக்கிறான். ஜங்குக்கு எந்திரியோடனே வந்து அம்மா வந்து கூப்பிட்றாங்க பிரேக்ஃபாஸ்ட் கண்டி அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து 5 நிமிஷம் கழிச்சு எழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து இவன் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க தண்ணியை வந்து எடுக்கிறான், கிளாஸை எடுத்து அப்படியே ஜங்குக்கோட மூஞ்சியில் வந்து லேசாக அப்படி ஊற்றுறான். உடனே ஜங்குக்கு வந்து எந்திச்சு உட்காந்துறான். என்ன பண்ணுற நீ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு. நீ மறந்துடாத, நான் உன்னோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படி பார்த்து முறைக்கிறான். ஆமாம், உன்னை எவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறானோ அவனை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து நீ ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேணாம், நானே எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அப்படி ஜிமின் வந்து வெளில போயிடறான். இவன் வந்து ஜங்குக்கு வந்து இப்படி பண்ணி தொலைஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு பாத்ரூம்க்கு வந்து போயிடுறான். அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அவனும் கீழே இறங்கி வரான். எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் வந்து உட்காடுறான்.
உட்கார்ந்தோடனே ஜின் வந்து அப்படியே ஜிமினை பார்க்குறான். பார்த்துட்டு ஜிமின் நீ ஒழுங்காகவே சாப்பிட மாட்டே, நீ ஓகே தானா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பசிக்கலாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து உனக்கு பசிக்கலையா, இது நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து டீஸ் பண்ணுறான். அப்படியே ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறான். அப்படியே இவங்க பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிருது. ஜங்குக்கும் நம்ஜூனும் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஜிமின் வந்து அவன் பேக் எடுத்துகிட்டு கீழே வரான். நான் வந்து வெளியில் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். ஜிமின் வந்து கேஃபேக்குள்ளே வரான். அப்படி பார்த்தா இவங்க வந்து தேடுறான். அப்போ இவங்க வந்து ஏற்கனவே வந்து உட்காந்துருக்கான். உடனே ஜிமின் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இவங்க கிட்டே போகிறான். அப்போ வந்து இவங்க வந்து ஜிமின் வரதை பார்த்து எந்திச்சு நின்று ஜிமினை வந்து ஹக் பண்ணி நெத்தியில் வந்து கிஸ் பண்ணுறான். ஹே அப்படின்னு சொல்கிறான். இவங்க வந்து ஜிமினை வந்து பார்க்குறான். நீ ஓகேவா, நீ ஃபோனில் வந்து ஒழுங்காகவே பேசலையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்குறான். அப்போ வந்து ஜிமின் வந்து அப்படி பயந்துட்டு நிற்கிறான். ஃபஸ்ட்டு உட்காரு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து அப்படியே பேக்குள்ளேருந்து ப்ரெக்னென்சி கிட் எடுத்து அப்படி இவங்க முன்னாடி வந்து டேபிளில் வைக்கிறான். அப்போ இவங்க வந்து கன்ஃபியூஸோட பார்க்குறான். அப்போ பார்த்தா அந்த கிட்ட எடுத்து பார்க்குறான். அதில் பார்த்தா 2 லைன்ஸ் இருக்குது. உடனே வந்து இவங்க வந்து அப்படி ஷாக்காகி பார்த்துட்ருக்கான். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். இவங்க வந்து ஒன்றுமே ரிப்ளை பண்ணாமல் அப்படியே அதையே பார்த்துட்ருக்கான். ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து சொல்கிறான். அப்போ பார்த்தா இவங்க வந்து அப்படியே ஜிமினை வந்து பார்க்குறான். நீ ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்குறான். கேட்டோடனே அப்போ ஆமான்னு சொல்லி ஜிமின் வந்து தலையாட்டுறான். உடனே வந்து ஜிமின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எனக்கு காலையில் வந்து எனக்கு கொஞ்சம் முடியாமல் இருந்துச்சு, அப்புறம் பீரியட்ஸ் வேறு தள்ளி போச்சு, அதான் நான் டெஸ்ட் வாங்கி செக் பண்ணேன், பார்த்தா வந்து ப்ரெக்னென்ட்னு வருது அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே இவங்க வந்து அப்படியே ஜிமினோட கையை வந்து பிடிக்கிறான். நீ எப்படி ஃபீல் பண்ணுற, இது எப்படி நீ வந்து தனியாக இருக்க, நீ ஓகே தானா, உனக்கு வந்து பயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்குறான். எனக்கு வந்து தெரியலை, நான் வந்து இதை வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை, இப்போ வந்து நம்ம ஃபேமிலிஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம வந்து ஏதாச்சும் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜிமினுக்கு வந்து அழுகையாக வருது. பட் நம்ம பேரண்ட்ஸ் அவங்கக்கிட்ட நம்ம வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். உனக்கு என் பேரண்ட்ஸை பற்றி தெரியும்ல, எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ஆமாம், நம்ம வேறு என்ன பண்ணுறது, நம்ம வந்து இப்போ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். நம்ம சொல்லி தான் ஆகணும், அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே நல்லதாகவே நடக்கும், என்ன நடந்தாலும் நான் வந்து உன்னை விட்டு போக மாட்டேன், ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறான். நானும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பேரண்ட்ஸ்கிட்ட நான் வந்து பேசவா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்குறான். உடனே வந்து ஜிமின் வந்து இல்லை வேணாம், நான் ஃபஸ்ட்டு நான் பேசிக்கிறேன், அதுக்கடுத்து நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே இவங்கியும் சரின்னு சொல்லிடுறான். அப்போ நானும் என் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்கி சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். சரி வா, நான் வந்து உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இவங்க 2 பேரும் கிளம்பி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க வந்து ஜிமினை ட்ராப் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். பார்த்தா ஜிமின் வந்து அப்படி 2 டீ கேப் வந்து நம்ஜூன் கொண்டு கொடுத்துட்டு இவனும் ஒன்று உட்காந்து குடிக்கிறான். நம்ம வந்து ஜிமினுக்கு வந்து வயசாகிட்டே போகுது, நம்ம வந்து அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜூன் வந்து ஆமாம் நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம், டக்குன்னு வந்து புரோக்கர்கிட்ட வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். நான் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ஜூன் வந்து சொல்கிறான். நம்ம பையன் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்துட்டு இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறான். அப்போ வந்து நம்ஜூன் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஆமாம், எல்லாத்துக்கும் வயசாகுது, உன்னைய தவிர நான் எப்போ உன்னைய ஃபஸ்ட்டு பார்த்தேனோ அதே மாதிரி தான் நீ இன்னும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் வந்து ஃப்ளர்ட் பண்ணுறான். நான் வந்து ஜிமினோட கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து இங்கே ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் வந்து சொல்கிறான். நீ தான் என்னோடய ஒய்ஃப், நான் உன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணாமல் வேறு யார்கிட்ட பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ஜூன் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜின் வந்து சிரிச்சிட்டே அப்படி நம்ஜூன் கையில் வந்து லேசாக அடிக்கிறான். அப்பன்னு பார்த்து ஜிமின் வந்து உள்ளக்குள்ளே வரான். ஸோ இவங்க 2 பேர் முன்னாடி வந்து ஜிமின் வந்து நிற்கிறான். நின்றோடனே இவங்க 2 பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸோடையே பார்த்துட்ருக்காங்க. நீ உட்காரு, நான் அப்போயே உனக்கு வந்து ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். இல்லை வேணாம், நான் அவங்க 2 பேர்கிட்ட வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். நம்ஜூனும் ஜின்னும் வந்து அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு அப்படியே ஜிமினை பார்த்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி நம்ஜூன் வந்து கேட்குறான். அப்போ பார்த்தா ஜிமினுக்கு வந்து அழுகையாக வருது. அப்போ பார்த்தா கண்ணில் தண்ணி வந்தோடனே நம்ஜூன் வந்து ஏஞ்சி நின்றான். ஏஞ்சி நின்றுட்டு ஏன் அழுகிற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் வந்து அப்படியே பேனிக் ஆகி கேட்குறான். இப்படி ஜின் வந்து அப்படி ஜிமினை வந்து கொஞ்சம் சஸ்பியஸாகவே பார்க்குறான்.
இது வந்து என்னது சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ஜன் வந்து அப்படியே ஜிமினை வந்து ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். ஏன்னா ஜிமின் என்ன சொன்னாலும் நம்ஜன் வந்து கேட்பான். ஜிமின் என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் வந்து அப்படி கொஞ்சம் ஒரியாகி கேட்டுட்ருக்கான். ஜிமின் அப்படியே அழுதுகிட்டே வந்து நம்ஜனை வந்து பார்க்குறான். நான் வெரி சாரி அப்பா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். நம்ஜன் வந்து அப்படியே ஜின்னை வந்து பார்க்குறான் கன்ஃபியூஷனாக. ஏன் திருப்பி ஜிமினை பார்த்து ஏன் என்னாச்சு எதுக்கு சாரி சொல்கிறா அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து கேட்குறான். அப்படியே ஜிமின் வந்து பெருமூச்சை வாங்கிட்டு அப்படியே கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணுறான். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோன்னே பார்த்தா இவங்க 2 பேரும் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்படியே நம்ஜன் வந்து ஜிமின் கிட்டேருந்து கொஞ்சம் விலகி போகிறான். பார்த்தா ரூமே அப்படியே சைலண்ட் ஆகிடுது. யாருமே ஒன்றுமே பேச மாட்டாங்க. அப்போ பார்த்தா ஜின் வந்து ஜிமின் நீ வந்து என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து அப்படியே பயந்துகிட்டே கேட்குறான். ஜிமின் வந்து அப்படியே கண்ணை தொடச்சிட்டு நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ வந்து ஜின் வந்து அப்படியே ஜிமினோட கையை வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிக்க நீ என்ன சொல்கிற உனக்கு ஏதாச்சும் புரியுதா நீ எப்படி இப்படி பண்ண புச்சு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து அப்படியே கோவமாக கேட்குறான். இதெல்லாம் நம்ஜன் வந்து பார்த்துட்ருக்கான். ஜின் நீ ஃபஸ்ட்டு ஜிமினோட கையை விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஜின் வந்து அப்படியே நம்ஜனை வந்து கோவமாக பார்க்குறான். உங்களால தான் இவன் வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறான். நீங்கள் தான் ரொம்ப செல்லம் கொடுத்து அவனை வந்து கெடுத்து வச்சுருக்கீங்க. என்ன கேட்டாலும் வாங்கி தந்து எல்லாமே நீங்கள் பண்ணனால தான் இப்போ வந்து இவன் வந்து நம்மளை வந்து அசிங்கப்படுத்திட்டு நிற்கிறான் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கத்துறான். ஜிமின் வந்து அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறான். இப்போ நம்ஜன் வந்து அவனோட கோவத்தை வந்து கட்டுப்படுத்திட்டு நிற்கிறான். அப்போ பார்த்தா நம்ஜன் வந்து அப்படியே மெதுவாக ஜின்னோட கையை வந்து ஜிமினோட கையிலேருந்து எடுத்து விடுறான். நீ கத்துறனால எதுவுமே சேஞ்ச் ஆகாது ஜின் அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணுறது இவன் வந்து மேரி இல்லை இப்போ வந்து ப்ரெக்னென்ட் ஆகி நிற்கிறான் நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கேட்குறான். இல்லைம்மா அவன் வந்து ரொம்ப நல்ல பையன் அவன் வந்து நாங்கள் வந்து 4 இயர்ஸாக டேட் பண்ணிகிட்ருக்கோம் அவன் வந்து நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். அப்படியே ஜின் வந்து அப்படி ஷாக் ஆகி பார்க்குறான். அப்போ நீ வெளியில் போகிறதெல்லாம் அவனை மீட் பண்ண தான் போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து அப்படியே கோவமாக கேட்குறான். ஜிமின் வந்து அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறான் அம்மா என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து ஜின் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே திரும்பி நின்றுக்கிறான். உடனே நம்ஜன் வந்து சைலண்ட்டாகவே அப்படியே நிற்கிறான். அப்போ பார்த்தா அவன் வந்து ஜிமினை பார்த்து அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து ஜிமின் வந்து அந்த பையன் வந்து ஜங்கியுங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி நீ வந்து உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து அப்பா நான் வந்து ரூமுக்கு போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து அடுத்துகிட்டே அவனோட ரூமுக்கு வந்து போயிடுறான். ஜிமின் போனோடனே ஜின் வந்து அப்படியே நம்ஜனை வந்து பார்க்குறான். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே அவன் என்னோடய ஃபேமிலியை பற்றி ஃபஸ்ட்டு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த பையன் யாருன்னு கூட நம்மளுக்கு வந்து தெரியாது நீங்கள் வந்து அந்த பையனுக்கு வந்து ஜிமினை வந்து கட்டி வைக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கேட்குறான். வேறு என்ன பண்ணுறது அவன் வந்து ஜிமின் வந்து அந்த பையனை வந்து லவ் பண்ணுறான் உன்னோட சந்தோஷம் தானே நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் வந்து சொல்கிறான். ஜின் வந்து கோவமாக சொல்கிறான். இப்போ கூட நீங்கள் வந்து அவளோட சைடு தான் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ஜன் வந்து அப்படியே தலையை தேய்ச்சிட்டே சொல்கிறான். ஃபஸ்ட்டு வந்து அந்த பையனோட ஃபேமிலியை வந்து செக் பண்ணுவோம் அதுக்கடுத்து நம்ம வந்து இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் வந்து அங்கேருந்து போயிடுறான். நம்ஜன் போகிறத பார்த்துட்டு அப்படியே ஜின் வந்து அங்கேயே உட்காந்து அப்படியே அழுகுறான். ஸோ இதாங்க ஃபஸ்ட் சாப்டர். நான் வந்து உங்களை அடுத்த சாப்டரில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் டேக் கேர்.